திருப்பதி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 27 லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலை வழங்கப்பட்டது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவிலில் கடந்த மாதம் 6ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்கான இலவச டிக்கெட் வழங்கும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாமக்கல்லை சேர்ந்த மல்லிகா என்ற பெண் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அவரது குடும்பத்திற்கு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் உள்ள மல்லிகாவின் இல்லத்திற்கு நேரடியாக சென்ற தேவஸ்தான நிர்வாகிகள் அவரது மகனிடம் 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கி ஆறுதல் கூறினார். மேலும் நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவூர் சட்டமன்ற உறுப்பினர் அளித்த 2 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. மல்லிகாங்கிறவங்க திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயிருந்தாங்க. அவங்க எங்கள் அம்மாங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி திறப்புக்காக போயிருந்தாங்க. அங்கே நடைபெற்ற கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. அங்கிருந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் ஆந்திரா கவர்மெண்டே பார்த்துக்கிச்சுங்க. இப்போ ஆந்திராவிலிருந்து சந்திரபாபு நாயுடு சார் சொல்லி ஒரு குழு அமைச்சு வந்து வீட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்துட்டு ஆறுதல் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. என் தங்கச்சி தான் திருப்பதி போனது. திருப்பதி போய் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இந்த மாதிரி நடந்துருச்சு. இதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருந்தோம். அதனால நாங்கள் ஆந்திரா தேவஸ்தானத்துலேருந்து சந்திரபாபு நாயுடு மூலியமா எங்களுக்கு இந்த செக்கை கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.